Hello students, 11th standard business maths exercise 7.2 la question number 7. A man invest rupees 13,500. இந்த தொகையை ரெண்டு விதமா அவர் இன்வெஸ்ட் பண்றார். ஒன்னு என்ன அப்படினா 6% dividend, face value 100, market value 140. இதுலயும் அதே போல dividend 5%, face value 100, market value 125 இருக்கிற மாதிரி இன்னொரு இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ரெண்டு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு கிடைக்கிற இன்கம் எவ்வளோன்னா 560. அப்படின்னா அவர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஒன்றுலையும் தனித்தனியான்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட்டு 13,500. இதை தான் அவர் பிரித்து ரெண்டு இடத்துல தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த தனித்தனி அமௌண்ட் எவ்வளோங்கிறது தான் இப்போ கொஸ்டின். முதல்ல அவர் என்ன செஞ்சிருக்கார்? ஃபர்ஸ்ட் இதில் ஃபேஸ் வேல்யூ இதில் வந்து ஃபேஸ் வேல்யூ 100, டிவிடெண்ட் 6% அல்லது 6/100. நம்பர் ஆஃப் ஷேர் market value is equal to market value எவ்வளவுனா 140 rupees. number of shares equal to என்னன்னா investment by market value is equal to இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த இடத்துல தெரியாது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், அதை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது எவ்வளவு? மார்க்கெட் வேல்யூ 140, x/140. இதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஷேர். இன்கம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? இன்கம் ஈக்குவல் டு முதல்ல வந்து இதனுடைய ஃபேஸ் வேல்யூ, நம்பர் ஆஃப் ஷேரு, அப்புறம் டிவிடெண்டு. இந்த மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? 100. நம்பர் ஆஃப் ஷேரு x/140. டிவிடெண்ட் எவ்வளவு அப்படின்னா 6%, 6/100. இந்த 100 கேன்சல் ஆகிடுது. பேலன்ஸ் இருக்கிறது 3 to 6, 70 to 140. அதாவது 3x/70 அப்படிங்கிறது தான் என்னன்னா இன்கம் வந்து 3x/70. இது அப்படியே இருக்கட்டும். இது வந்து 1ன்னு வச்சுப்போம், பின்னாடி தேவைப்படும். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட். நவ் இன்வெஸ்ட்மெண்ட் equal to 13,500ல் ஆல்ரெடி எக்ஸ் ருபீஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். அதனால் பேலன்ஸ் இருக்கிறது இதுதான். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவ்வளவு. இதுக்கு வந்து அவர் எவ்வளவு ஷேர் வாங்குறார் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷேர் தெரியாது. ஆனால் என்னென்ன தெரியும் அப்படின்னா டிவிடெண்ட் தெரியும். டிவிடெண்ட் எவ்வளோன்னா 5%, அதாவது 5/100. ஃபேஸ் வேல்யூ 100, அதோட மார்க்கெட் வேல்யூ 125. இதெல்லாம் தெரியும். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் பை மார்க்கெட் வேல்யூ. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? இது இருக்குல்ல 13,500 மைனஸ் எக்ஸுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு, மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது 125. மார்க்கெட் வேல்யூ 125. இன்கம் கண்டுபிடிப்போம். ஃபேஸ் வேல்யூ 100, மார்க்கெட் வேல்யூ 125, டிவிடெண்ட் 5%, நம்பர் ஆஃப் ஷேர் எவ்வளவுன்னா 13,500 மைனஸ் x/125. income is equal to
இன்கமுக்கு ஃபார்முலா என்ன? ஃபேஸ் வேல்யூ நம்பர் ஆஃப் ஷேர் இன்ட்டு ரேட் ஆஃப் டிவிடெண்ட். ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? 100. நம்பர் ஆஃப் ஷேரு இதோ இருக்கு 13,500 மைனஸ் எக்ஸ் பை 125. ரேட் ஆஃப் டிவிடெண்ட் எவ்வளோன்னா 5/100. 100 கேன்சல் ஆகிடும். 5க்கும் 125க்கும் அடித்தோம்னா 25 டைம்ஸ் வரும். ஈக்குவல் டு 13,500 மைனஸ் எக்ஸு பை 25. எது? இன்கம் இருக்கு இல்லையா, அது. இதை கொஞ்சம் பிரிச்சுப்போம். 13,500 பை 25 மைனஸ் எக்ஸ் பை 25 அப்படின்னு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். என்ன வரும்? 13,500 வந்து 25ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா 540 மைனஸ் எக்ஸ் பை 25. இதுதான் செகண்ட் இன்கம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு, இது செகண்ட், 2 இன்கம். டோட்டல் இன்கம் என்ன வரும்? டோட்டல் ஈக்குவல் டு இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா எது எது? 3x பை 70 அப்புறம் 540 மைனஸ் எக்ஸ் பை 25. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கணக்கில் கொடுத்துருக்காங்க. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் இன்கம் வந்து 560 கொடுத்துருக்காங்க. அந்த 560 எடுத்துக்கிறோம். 3x பை 70 மைனஸ் எக்ஸ் பை 25 ஈக்குவல் டு 560. இந்த 540 அந்த பக்கம் போனால் மைனஸ் 540. அப்போ லெஸ் பண்ணால் என்ன கிடைக்குது? 20 கிடைக்குது. இதில் ஆர்ஹெச்எஸில் 20 இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். 3x இன்ட்டு 25 75x மைனஸ் 70 இன்ட்டு எக்ஸு 70x. கீழே இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா 1750 வருது. $75x மைனஸ் 70x ஈக்குவல் டு இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடும். இந்த 1750 என்ன ஆகும்? 75ல் 70 போய்ட்டுனா 5x வரும். ஈக்குவல் டு இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது என்னென்னா 35,000. x is equal to 35,000 by 5. x is equal to 7,000 rupees. 7,000 rupees அப்படிங்கிறது x. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? ஃபஸ்ட்டில் நமக்கு இருக்கிறது நம்ம என்னன்னு எடுத்துருக்கிறோம்? இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இதுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட். முதல் இதுக்கு முடிஞ்சுது. அடுத்தது செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் என்னன்னு எடுத்துருக்குறோம்? 13,500 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு ரெண்டாவது இது எடுத்துருக்கோம். அப்போ என்ன வரும்? இதில் 13,500 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 7,000. அப்போ என்ன வரும்னா இதுலேருந்து இதை சப் பண்ணோம்னா 6,500. இது செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அவ்வளோதான். ஓகே.